இந்தியா வேர்ல்ட்ல செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி அண்ட் இப்போ கொரோனானால பாதிக்கப்பட்ட நாடுகள்ல இந்தியா தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. இந்த கொரோனா பேண்டமிக் நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்கோ அதே மாதிரி இன்னொரு வகையான பேண்டமிக் நம்மளை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதுதான் தி எக்கனாமிக் பேண்டமிக். பொருளாதார அடிப்படையில் நம்ம நாடு என்ன மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு சோஷியலி. இந்த கோவிட்-19 பேண்டமிக்னால இந்தியாவோட வளர்ச்சி விகிதம் முன்ன இருந்ததுலேருந்து கம்மியாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மார்ச் 15ஆம் தேதியோட நிலவரப்படி 6.7 இருந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஏப்ரல் 26 அன்னைக்கு 26% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இப்போ லாக்டவுன்ல போடப்பட்ட ரிலாக்ஸேஷன்ஸ்னால மறுபடியும் அது கொஞ்சம் கம்மியாயிருக்கு. இந்தியாவோட பிசினஸஸ்ல 53% பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. இந்தியா ஒரு கன்சம்ஷன் ட்ரிவன் எக்கானமி. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு பொருள் இல்லை சர்வீசஸை வாங்குறதாலேயோ நீங்க இந்த பொருள் இல்லை ஒரு சர்வீசஸை வாங்குறதாலேயோ நடக்கிற ஒரு எக்ஸ்பெண்டிச்சரை சார்ந்தது தான். இது ஆல்மோஸ்ட் 5% அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில மக்கள் பெரிய அளவுல பொருட்களை வாங்க தயாரா இல்லாததால மொத்த எக்கானமியும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மூடிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸ் 27th மார்ச் கொடுத்த ரிப்போர்ட் படி இந்தியாவோட ஜிடிபி 2020ல 5.3ல இருந்து 2.5 குறைஞ்சிருக்குங்கிறாங்க. ஓகே, அப்ப ஜிடிபினா என்ன? ஒரு நாடு அவங்க ஊர்ல, அதாவது டொமஸ்டிக்கா ப்ரொடியூஸ் பண்ற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட மொத்த மதிப்பு தான் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அப்ப ஏன் இந்தியாவோட ஜிடிபி குறைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, கன்சம்ஷனோட ரேட் கம்மியா இருக்கிறதுனால மேனுஃபேக்சரிங்கும் கம்மியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா 4 ஸ்டேஜஸா இதை பிரிக்கலாம். ரா மெட்டீரியல், ப்ரொடக்ஷன், டிமாண்டை பேஸ் பண்ணி நடத்துற சேல்ஸ் அண்ட் அதிலிருந்து வர ரெவென்யூ. ரா மெட்டீரியல் ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் காஃபி கொட்டை இருந்தாதான் காஃபி பவுடரை கிரியேட் பண்ண முடியும். அப்போ காஃபி சீட்ஸை கொண்டு வந்து காஃபி பவுடர் தயாரிக்க வேண்டியது தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லாக்டவுன்ல மெட்டீரியல்ஸோட டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். அன்றாடம் தேவையான பொருட்களோட வரவும் போக்கும் இருந்தாலும் முன்ன இருந்ததை கம்பேர் பண்ணும்போது இப்போ டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. லாக்டவுன்ல மெட்டீரியல்ஸோட டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்பவே பாதிச்சிருக்கு. என்னதான் அன்றாடம் தேவையான பொருட்களோட வரவும் போக்கும் இருந்தாலும் லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்த சிச்சுவேஷனை வச்சு கம்பேர் பண்ணும்போது இப்போ இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ரா மெட்டீரியலோட டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்பரா இல்லாததால ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படுது. இன்கேஸ் தடைகளை சமாளிச்சு ஃபேக்டரிஸ்க்கு ரா மெட்டீரியல் வந்தாலும் அடுத்த ஸ்டேஜான ப்ரொடக்ஷன்ல என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லாததால ப்ரொடக்ஷனை 100% நடத்த முடியாது. அதனால ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்கும் அஃபெக்ட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். டிமாண்ட் கம்மியாக இருக்கிறதால மார்க்கெட்ல அந்த ப்ராடக்டான சேல்ஸும் கம்மியாக தான் இருக்கு. அண்ட் இந்த சேல்ஸ்ல இருந்து வர ரெவென்யூவும் கூட கம்மியாக தான் இருக்கு. இப்படி எல்லா ஸ்டேஜஸையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல இந்தியாவோட முக்கியமான செக்டார்ஸ் என்ன ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர், விவசாயம், அப்புறம் அதை சார்ந்த விஷயங்கள், ஃபிஷிங், அந்த மாதிரி தொழில்கள் இந்தியாவோட ஒன் ஆஃப் த பிரைமரி செக்டார் ஆஃப் எக்கனாமின்னு தான் சொல்லணும். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்தே பெரிய பங்கு இந்த துறைக்கு இருக்கு. ஆனா இப்போ இதுல இருக்கிற சில பிரச்சனைகள்னால வெறும் 17% ஆஃப் ஜிடிபிக்கு தான் இது கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் இப்போ இந்த லாக்டவுன்னால இந்த செக்டாருக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த சீசனுக்கு தேவையான சீட்ஸ் இருக்கு. ஆனா இதே நிலைமை கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அடுத்த செட் ஆஃப் ஃபார்மிங்க்கு தேவையான சீட்ஸ் இல்லாம தட்டுப்பாடு கிரியேட் ஆகும். அண்ட் இது கிராப் ப்ரொடக்ஷனை அஃபெக்ட் பண்ணும். பயிர்களை பாதுகாக்கிறதுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் ரொம்பவே அவசியம். ஆனா இந்த லாக்டவுன்னால ப்ராப்பரான டிரான்ஸ்போர்டேஷன் இல்லாததால விவசாயிகளுக்கு தேவையான பொருட்கள் வர்றதுல சிக்கல் இருக்கு. அண்ட் மெயின்லி நிறைய வகையான ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் சைனால இருந்து வர்றதால இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஜூன்ல இருந்து ஜூலை மாசம் அரிசி, சோளம் இந்த மாதிரியான பயிர்களை விதைப்பாங்க. அண்ட் மேல இருந்து ஜூன்ல தான் கடுகு, கோதுமைங்கிற மாதிரி பயிர்களை அறுவடை பண்ணுவாங்க. அண்ட் இந்த சீசன்ல சம்பளமும் ஜாஸ்தி, வேலைக்கு ஆட்களும் இல்லாததால நிறைய வகையான பயிர்களை அறுவடை பண்ண முடியாம சிக்கல் உருவாயிருக்கு. இன்கேஸ் அறுவடை பண்ணாலும் மார்க்கெட்ல டிமாண்ட் இல்லாததால பொருட்கள் தேக்கம் அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்த பெரிய இந்தியன் செக்டார் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி செக்டார். 2017-18 எடுத்த சர்வே படி 29.6% இது ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதுல கன்ஸ்ட்ரக்ஷன், மைனிங், வாட்டர், எலக்ட்ரிசிட்டிங்கிற மாதிரி பல இண்டஸ்ட்ரீஸ் இந்த கேட்டகரிக்குள்ள வருது. இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி எப்படி அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது குவிக்கா பார்த்தோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இந்தியாவோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஜாப் ஜெனரேட்டிங் இண்டஸ்ட்ரி. கிட்டத்தட்ட அக்ரிகல்ச்சருக்கு அடுத்து 12% ஆஃப் ஒர்க்கிங் பாப்புலேஷன் இன்வால்வ் பண்ற இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஃபண்ட்ஸ் பெரும்பாலும் ஹெல்த் கேர் செக்டருக்கு கொடுத்ததால ஆல்ரெடி ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண பிரிட்ஜ் ப்ராஜெக்ட்ஸ், டேம் கன்ஸ்ட்ரக்ஷன், ரோட் ஒர்க்ஸ் இந்த மாதிரி பல பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு செலவு பண்ற அமௌண்ட் கம்மியாயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. 12 to 16%, அதாவது 7.6 lakhs டிக்ளைன் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த பிசிக்கல் இயர்ல. இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ற மாதிரி பல விஷயங்கள் இந்த இண்டஸ்ட்ரியை பாதிச்சிருக்கு.
மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேலை செய்யறக்க ஆட்கள் பற்றாக்குறை, ஒர்க்கிங் சைட்ல சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்றது, ஸ்டீல் மேனுஃபேக்சரிங், ரா மெட்டீரியல் கிடைக்காதது, இப்படிங்கிற பல ஃபேக்டர்ஸ் இந்த செக்டாரை அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். கால் சென்டர்ஸ், ஹோட்டல், டூரிசம், ரியல் எஸ்டேட், ப்ராட்காஸ்டிங், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பல சர்வீஸ் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரியோட காம்பினேஷன் தான் சர்வீஸ் செக்டார். இது ரீசெண்ட் டேஸா நம்ம இந்தியன் எக்கனாமிக்கலோட பேக் போன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா 2018-19 எடுத்த சர்வே படி இந்த செக்டார் மட்டும் 54.3% நம்ம ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் இதுல பெரிய ஒர்க்கிங் பாப்புலேஷன் இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த கிரைசிஸ் சிச்சுவேஷனுக்கு முன்னாடியே இந்த செக்டார் தான் எம்ப்ளாய்மெண்ட் growthக்கு கீ ஃபேக்டரா இருந்துச்சு, அக்ரிகல்ச்சர் அண்ட் மற்ற இண்டஸ்ட்ரீஸை விட. ஆனா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ஏப்ரல் மாசம் மட்டும் 12.2 crore people வேலை இல்லாம அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சென்டர் ஆஃப் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி பிரைவேட் லிமிடெட் ரிப்போர்ட்ஸ்ல சொல்லுது. இது பல இண்டஸ்ட்ரீஸை எந்த லெவலில் அஃபெக்ட் பண்ணியிருக்குங்கிறத குவிக்கா பார்த்தோம் அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ் இந்தியா வர்றதுக்கு முன்னாடியே வேர்ல்ட் லெவல்ல அஃபெக்ட் ஆன ஒரு இண்டஸ்ட்ரி தான் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம். அதுவும் இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் சராசரியா ஒரு வருஷத்துக்கு 1 கோடிக்கும் மேல டூரிஸ்ட் வரதா சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இண்டஸ்ட்ரியிலிருந்து நமக்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்னு. இது கூடவே ரிலேட்டடான இன்னொரு இண்டஸ்ட்ரி தான் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஷட் டவுன்ங்கிற மாதிரி தான் சொல்லணும். காப்பா இந்தியாங்கிற கன்சல்டேஷன் ஃபர்மோட ரிப்போர்ட் படி 66% ஆஃப் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்றது இல்லைன்னு, இந்தியாவில் இது 4-5 கோடி பேருக்கு வேலை இல்லாம ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கார், பைக்ஸ் பண்ற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டுங்கிற மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே, அப்ப இந்தியா இந்த அளவுல ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா இதுல இருந்து நம்ம எப்படி மேல வர்றது அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. இந்த கொரோனா எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்தியாவோட growth ரேட் கம்பேரிட்டிவா கம்மியா தான் இருந்தது. இந்த வீக்கான கண்டிஷனோட கோவிடை ஃபேஸ் பண்ண நம்ம இன்னும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் தான் சொல்லணும். அப்போ நம்ம மீண்டு வரணும்னா நாங்க முன்னாடியே எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி வேக்சின் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற நாடுகள் இந்த இயருக்குள்ள சக்சஸ்ஃபுல்லா வேக்சினை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். அப்போ அந்த வேக்சின் ப்ரொடக்ஷன் என்ன ஸ்டேஜஸ்ல இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கமிங் பேக் டு த பாயிண்ட், வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்தியாவோட வளர்ச்சி மறுபடியும் வி ஷேப்ல வந்துடும் அப்படின்னு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியம் அவர் சொல்லியிருக்காரு. வி ஷேப்னா நம்ம எக்கானமி என்ன வேகத்துல கீழே இறங்கிச்சோ அதே வேகத்துல தடைகளை சந்திச்சு முன்னேறி வர்றதுதான். ஆல்ரெடி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண 20 lakh crore இருக்கட்டும், மற்ற பல ரிஃபார்ம்ஸா இருக்கட்டும், சஸ்டைனபிள் ரிசோர்சஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் கடை கோடியில் இருக்கிறவங்களுக்கு வந்து சேர்ந்தாலே நம்ம இந்த சிச்சுவேஷன்ல இருந்து மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லலாம். நல்லா யோசிச்சு பாருங்க, 2008ல இருந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸை நம்ம ஃபேஸ் பண்ணி முன்னேறி வந்தோம். அதனால அதே மாதிரி இந்த சிச்சுவேஷனை நம்ம மீண்டு வருவோம் அப்படின்னு எல்லாரும் நம்புவோம். லெட்ஸ் ஆல் பிலீவ் இன் ourselves and our nation. Thank you.